Hi viewers, வணக்கம். Welcome to Hanisha Ladies Tip. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் garlic pepper fish எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிஷ் ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இதில் பயன்படுத்துகிற பொருட்கள் ரொம்பவே குறைவு, செய்கிற நேரமும் ரொம்ப குறைவு, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஃபிஷ்ஷில் இந்த மாதிரியும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி கொடுங்க, உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோவில். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். மீன் வந்து நார்மலாக கட் பண்ணுறத விட கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. 1 கப் பூண்டை நல்லா குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லியை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் பெப்பர் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பட்டர் ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் நம்ம எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். பட்டர் இதோட சேர்த்துருங்க. பட்டர் உருகி வரட்டும். பட்டர் வந்து ஒரு ரிச்னஸ்க்காக தான், வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த கார்லிக்கை சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து இந்த பெப்பர் அண்ட் அப்புறம் இந்த கார்லிக் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இதை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம். அண்ட் இதோட நிறமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும். ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஃபிஷ் சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷை வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கரண்டி வந்து நம்ம அடியில் விட்டு கிண்டணும், அப்போ வந்து மீன் வந்து உடைஞ்சு போகாது. நம்ம இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெப்பர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அண்ட் இன்னும் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபைனலாக கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் கலந்து விடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயே நம்ம கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களால் எவ்வளோ குட்டியாக பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இப்போது இதையும் நம்ம வந்து கலந்து விடலாம். அண்ட் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால் நம்ம வந்து கலரி விடும்போது அடியில் விட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா அது உடையாமல் இருக்கும். கொஞ்சம் ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ் ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம் இந்த ஃபிஷ்ஷுக்கு. அவ்வளோதான், இதையும் கலந்து விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் போதும், ஆஃப் பண்ணிடலாம்.
அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.